வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் படிக்க இருக்கின்ற பாடம் உடல் நலம் மற்றும் நலமாய் இருத்தல் என்பது பற்றி. நாம் எவரொருவரை நாம் சந்திக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சொல்லுவது ஹலோ, நல்லா இருக்கீங்களா என்பதுதான். அது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதன் உள்கூறுகள் எவ்வளவு அடங்கி இருக்கிறது என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் பார்க்க போகின்றோம். அதனுடைய தன்மை என்ன, விளக்கம் என்ன, அறிஞர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள், ஆராய்ச்சியாளர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள், வரலாறு என்ன கூறுகிறது, காலம் என்ன கூறுகிறது என்பதையெல்லாம் பற்றி விளக்கமாக அறிய இந்த பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். இதன் முன்னுரையாக சில எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் பார்ப்பது ராகுல் சமீனா. இவர்கள் இருவரும் கணவன் மனைவியர். இவர்களுக்கு வயது ஏறத்தாழ 30 வயது. இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தோடு வளமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் ராகுலுக்கு இரத்த அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கொஞ்ச நாளில் அவர் மிகவும் சிரமப்படுகின்றார். அதே போல அவரது மனைவி சமீனா அவர்கள் நாட்கள் கழிந்து அவர்கள் மன இறுக்கம் இவற்றினால் பாதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே வளமை இருந்தும் பணம் இருந்தும் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் உடல் நலம் குன்றி மருத்துவரை அணுக வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற ஒரு உதாரணம் நீரவ் என்ற மாணவன். இவன் ஒரு 10 வயது சிறுவன். இவன் எப்பொழுதும் கடை உணவு தான் உண்கிறான். பீட்சா, பர்கர், கோகோ கோலா இதுதான் சாப்பிடுவான். கம்ப்யூட்டர் கேம் தான் விளையாடுவான். நாளடைவில் இவனுக்கு தொப்பை வந்து விட்டது. அதற்கு என்ன செய்வது? பழையபடி மருத்துவரை காண வேண்டிய ஒரு சூழலில் அவன் இருக்கிறான். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு உதாரணம் அருண் என்ப மாணவன். இவன் வகுப்பில் முதல் மாணவனாக இருக்கிறான். ஆனால் நாளடைவில் நன்றாக படித்தும் நன்றாக உயர்வான கல்வி எடுத்துக்கொண்டும் நல்ல பள்ளிகளில் பயின்றும் ஒரு காலகட்டத்தில் அவன் சிகரெட் குடிக்க ஆரம்பிக்கிறான். அதற்கு பிறகு மது குடிக்கிறான். இதன் இரண்டுக்கும் அடிமையாகி போய்விட்டான். அதற்கு பிறகு அவனை மருத்துவரிடம் கொண்டு வர வேண்டிய சூழலில் அவன் இருக்கிறான். நாம் நான்காவதாக பார்க்க இருக்கின்ற ஒரு உதாரணம் சவிதா. இவள் ஒரு 8 வயது சிறுமி. இவளுடைய தாய் இளம் பிராயத்திலேயே இறந்து விட்டார். ஆகவே இவள் தனிமைப்படுத்தப்படுகிறாள். ஒருவரும் உதவிக்கு இல்லை. உறவினர்கள் இவரை புறக்கணித்து விட்டார்கள். இவளும் உறவினர்களை புறக்கணித்து விட்டாள். இவருக்கு தொடர்பே அவளுக்கு இல்லை. நாளடைவில் தனிமையை உணர்ந்து அவள் தனிமைப்படுத்தப்படுகின்றாள். மன இறுக்கத்திற்கு ஆளாகின்றாள். இவளையும் அவர்கள் மருத்துவரிடம் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். இந்த எடுத்துக்காட்டுகள் நம்மிடம் என்ன காண்பிக்கின்றன என்றால், உடல் நலம் பாதிக்கப்பட்டு பல்வேறு வகைகளில் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் அல்லல் படுவதை பல எடுத்துக்காட்டுகள் மூலம் நாம் காண்கிறோம். இவைகள் மட்டுமல்ல, இவைகள் எல்லாம் ஒரு சில துளிகள். இது போக பல வழிகளில் நாம் உடல் நலத்தை பேணாமல் சரியான முறையில் கவனிக்காமல் நாம் அதனால் அல்லற்படுகின்றோம். இதை பற்றிய விரிவான ஒரு பாடத்தை தான் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். அடுத்ததாக நோய் ஆரம்பிக்கிறது. மனிதனுக்கு நோய் ஆரம்பிக்கின்றது. அதனுடைய அடுத்த நிலை நோய் முற்றுகிறது. அதன் உணர வேண்டியிருக்கிறது. மருத்துவரிடம் காண வேண்டிய நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். மூன்றாவது நிலையில் வீட்டிலே படுத்திருக்கிறான், அல்லது படுக்கையிலே கிடக்கிறான், அல்லது வேலைக்கு செல்லவில்லை, வேலை போகாமல் லீவு போட்டுவிட்டு வீட்டில் இருக்கிறான். இவைகள் எல்லாம் 3 நிலைகள். அதாவது நோய் ஆரம்ப நிலை, அதற்கு பிறகு அது கொஞ்சமாக முற்றி மருத்துவரை காணும் நிலை, 3ஆம் நிலையில் படுக்கையாக கிடக்கும் நிலை. இப்படி 3 நிலைகள் உடல்நல கோளாறுகளினால் ஏற்படுகின்றது. இது காலத்தினாலும் பண்பாடு, சமூகம் மற்ற காரணிகளாலும் பல வகையில் பாதிக்கப்படுகின்றது. பல காலமாக வேறு வேறு கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அவைகளை நாம் வரிசையாக பார்க்க போகிறோம். பண்பாடு அல்லது மக்கள் எப்படி பண்பட்டு இருக்கிறார்கள், அவருடைய வளர்ச்சி முறை எப்படி, அவர்கள் அறிவாற்றலோடு வளர்ந்து இருக்கின்றார்கள் என்பதை பண்பாடுகளினால் நாம் பார்க்கின்றோம். இந்த சமூகமானது அவர்களுக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சமூக நிலை, அவர்களது உயர்வு தாழ்வு, ஏழையாக ஒருத்தன் இருக்கிறான், அதிகமாக பணக்காரனாக ஒருத்தன் இருக்கின்றான். இருவருக்குமே உடல்நிலையில் வேறுபாடு ஏற்படுகின்றது. வயது நிலை,
குழந்தை பருவத்தில் எவ்வளவு சந்தோஷமாக விளையாடி திரிகின்றோம் என்பதை பார்க்கின்றோம். இளைஞர்களாக இருக்கும்போது அவர்கள் எவ்வளவு ஓடி விளையாடி திரிகிறார்கள். விளையாட்டுகளில் ஒலிம்பிக் போட்டிகளில் வெல்லுகிறார்கள். சிலர் அரசியல் அல்லது மற்ற வகைகளில் அவர்கள் தங்களை காண்பித்துக் கொள்கின்றார்கள். தங்களை சமூக பணிகளுக்கு உள்ளாக்குகின்றார்கள். இவைகள் எல்லாம் வயது நிலையை காண்பிக்கிறது. முதியவர்களானவுடன் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு நோய் இல்லாமல் இருந்தால் சரி, வீட்டில் பேசாமல் அமைதியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு ரிட்டையர்டு லைஃப். அவர்களுக்கு நோய்வாய்ப்படாமல் இருப்பதுதான் உடல் நலம் நன்றாக இருப்பதாக உணர்ந்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் மிகவும் கடினம். ஆகவே காலம், பண்பாடு, சமூகம், சமூக நிலை, வயது இவைகள் எல்லாம் இந்த உடல் நலத்தில் பல வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இதை நாம் மிகவும் விரிவாக இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்றோம். 1961ஆம் ஆண்டு பவுமான் என்ற அறிஞர் ஒரு 500 நபர்களை எடுத்து ஒரு உளவியல் சோதனை நடத்துகிறார், ஒரு ஆய்வு நடத்துகிறார். கேள்விகளை கேட்டு இவர்கள் என்ன சொல்கிறார்கள், உடல்நலத்தை பற்றி இவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று ஒரு ஆய்வு கட்டுரை அல்லது ஒரு கொஸ்டினர் தயாரித்து அதை கேட்கின்றார். அப்பொழுது அதன் மூலமாக வருகின்ற விடைகளை ஆய்ந்து பார்க்கின்ற பொழுது பெரும்பாலானவர்கள் சொல்வது என்னவென்றால், சாதாரணமாக நலமாய் இருக்கிறோம் என்பதுதான் உடல் நலம் என்பது பலருடைய கூற்றாக இருக்கிறது. நோய் இல்லாமல் இருக்கிறோம், அது பலருடைய கூற்றாக இருக்கிறது. ஆகவே சாதாரணமாக நலமாயிருத்தல் அல்லது நோய் இல்லாமல் இருப்பது என்பதுதான் உடல் நலம் என்பதுதான் அவருடைய கருத்தாக, பெரும்பாலானவர்களின் கருத்தாக அந்த ஆய்வு கட்டுரையில் பார்க்கிறோம். அதன் பிறகு நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால் ஒரு உடல்நலம் உள்ளவன் நல்ல செயல்களை செய்கிறான், இந்த சமூகத்துக்கு பணியாற்றுகின்றான். அவனால் சும்மா இருக்க முடியாது. அவன் விளையாடுகிறான், வெளியில் போய் சென்று மக்களுக்கு உதவி செய்கின்றான், பல வகையில் உதவி செய்கின்றான். இவைகளை காணுகின்ற பொழுது அவனுடைய உடல்நலத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல உடல்நலம் இருக்கின்றவன் தான் இம்மாதிரியான சிறப்பான செயல்களை இந்த சமூகத்திற்கு செய்ய முடியும். ஆகவே இவைகள் எல்லாம் ஒரு வெளிப்படுதலாக அல்லது அவனுடைய உடல்நலத்தை காண்பிப்பதாக அமைகிறது. அடுத்து நாம் பார்க்கின்றது பென்யமினி லெனின்தால் என்பவர்கள் 2003ஆம் ஆண்டு பல ஆய்வுகளை செய்தார்கள். அவர்கள் அதனுடைய முடிவில் அவர்கள் சொன்னது இதுதான்: உடல் செயல்களை வலுவுடன் செய்தால் அவர்கள் உடல் நலத்துடன் இருக்கின்றார்கள் என்பதை காண்பிக்கின்றது. கிராஸ் ஜே என்ற அறிஞர்கள் செய்த ஆய்வும் இதைத்தான் சொல்கிறது. 1994ஆம் ஆண்டு கிராஸ் ஜே இரு அறிஞர்களும் ஆய்வு செய்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், வயதானவர்கள் நோயில்லாமல் இருப்பதையும் அவர்கள் உடல்நலம் உள்ளதாக மிகவும் கருதுகிறார்கள், அமைதியாக இருக்கின்றார்கள். அதுவே போதும், நிம்மதியாக இருக்கின்றோம், இந்த வாழ்க்கை போதுமானது என்று நினைக்கின்றார்கள். இளைஞர்கள் வளமையான உடல்நலத்துடன் கடுமையான வேலைகளை செய்கிறார்கள். நாம் அன்றாடம் பார்க்கின்ற புற உலகில் எவ்வளவு கடினமாக வேலை செய்வர்களை நாம் காண்கின்றோம். ஆகவே இளைஞர்கள் தான் இந்த நாட்டுக்கு ஒரு செல்வம். அவர்கள் உழைக்கிறார்கள், விளையாடுகிறார்கள், போட்டி போடுகிறார்கள், பணத்தை சம்பாதிக்கிறார்கள் அல்லது சமூக செயலை செய்கிறார்கள். இவைகள் எல்லாம் இளைஞர்கள் வளமையான செயல் செய்கிறார்கள் என்பதை காண்பிப்பதாக அமைகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த உடல் நலம் என்பது தனிநபர் நலம் சார்ந்தது. நான் என்ன கருதுகிறேன், என்னை பொறுத்த மட்டில் நான் திருப்தி அடைகிறேன், மன திருப்தியோடு வேலை செய்கிறேன், அதுவே என்னுடைய உடல்நலத்தை முழுமையாக காண்பிக்கிறது என்பதுதான் இந்த ஆய்வுகளில் இருந்து அவர்கள் கண்டறிந்தது ஆகும். மேலும் இந்த தனிநபர் விருப்பங்களும் விருப்புகளும் இந்த உடல் நலமும் ஒவ்வொரு மணித்துளியிலும் மாறக்கூடியது. ஒரே காரியத்தை வேறு வேறு நபர்கள் வேறு வேறு சமயங்களில் வேறு வேறு விதமாக அணுகுகிறார்கள் அல்லது ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார்கள். ஆகவே இந்த உடல் நலமானது இன்று இருக்கக்கூடிய உடல் நலம் ஒருவேளை நன்றாக இருக்கும், நாளைக்கு எனக்கு தலைவலிக்கிறது, வயிறு வலிக்கிறது என்று சொல்லலாம், மாறக்கூடியது. ஆகவே உடல் நலம் என்ற தன்மையானது ஒரே நிலையாக இருப்பது போல், இன்று இருப்பது போல் என்றும் இருப்பதில்லை. இன்று ஒரு மாதிரி இருக்கும், நாளை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம், அடுத்த நாள் மிக மிக வளமையாக இருக்கலாம். ஆகவே இந்த உடல்நலம் என்பது மாறக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வயது நிலைகளானது மாறக்கூடியதாக மாற்றி அமைக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்கின்றோம். இதை கூறியவர் பிண்டர் என்ற அறிஞர் 5ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே 5ஆம் நூற்றாண்டில் பிண்டர் என்ற அறிஞர் இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள்:
அது மட்டும் இல்லாமல் அவர் கூறியது, உடல் உறுப்புகள் ஒருங்கிணைந்து செயல்படுதல். உடல் உறுப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டாலே அதுவே போதுமானது. அப்பொழுது உடல் நலம் நல்லதாக இருக்கிறான். ஒரு கால் விளங்கவில்லை, ஒரு கை விளங்கவில்லை, ஒரு கண் சரியாக பார்க்க முடியவில்லை, வயிறு சரியாக வேலை செய்யவில்லை, அப்பொழுது எப்படி உடல் நலம் சரியாக இருக்கும்? ஆகவே உடல் உறுப்புகள் ஒன்றிணைந்து அவைகள் செயல்படுகின்ற பொழுது நல்ல உடல்நலத்தை நாம் காணுகின்றோம் என்பதுதான் இந்த அறிஞர்கள் இவ்வாறான ஒரு கூற்றை கூறினார். ஆக பல்வேறு அறிஞர்கள் கூறும்போது நாம் உடல் நலம் என்பது என்ன என்பதை வேற வேற பரிமாணத்தில், வேற வேற டைமென்ஷன்ஸ், வேற வேற எல்லைகளில் நாம் கண்டறியும் போது, ஓ, இதுதான் உடல் நலமா என்பதை நாம் அறிந்து அதன் மூலம் நாம் வியக்கிறோம். இது போக ஹிப்போக்ரேட்ஸ் இவர் கூறினார். ஹிப்போக்ரேட்ஸ் ஒரு பழைய அறிஞர். அவர் கூறுவது, ஒரு தத்துவ ஞானி, வாழ்க்கை முறைதான் உடல் நலத்துக்கு காரணமாக அமைகிறது. வாழ்க்கை முறை நல்லதாக இருந்தால் அவன் உடல் நலம் நல்லதாக இருக்கும். நல்ல சூழல், அமைதியான சூழல், அப்படி என்றால் நல்லதாக இருக்கும். மாசற்ற காற்று, காற்று வளமையான காற்றாக இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், டெல்லியில் நாம் பட்டாசு கொளுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, தண்டனை கொடுக்கப்படுகிறது. மாசற்ற காற்று இருக்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் வலியுறுத்துகிறார்கள். வாழ்க்கைக்கு முக்கியமானதாக இருக்கிறது, அனைவருடைய உடல்நலத்திற்கு முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே மாசற்ற காற்று நல்லதாக இருக்கிறது. நாம் உடல்நலம் பேணி நாம் கொடைக்கானல் ஊட்டி போகிறோம், ஏனென்றால் அங்கு நல்ல காற்று இருக்கிறது, சுகாதாரம் இருக்கிறது. ஆகவே நல்ல காற்று நமக்கு உடல்நலத்தை பேணுவதற்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது என்பதை அறிகிறோம். இதே போல் தண்ணீர், நமது இளம் பிராயத்தில் தண்ணீரை, எந்த தண்ணீரை வேண்டுமானாலும் குடிப்போம். ஆனால் இப்பொழுது எல்லோருமே டிஸ்டில்டு வாட்டர் அல்லது ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது டிஸ்டில்டு வாட்டர் தான் குடிக்கிறோம். ஏனென்றால் அப்படி குடிக்கவில்லை என்றால் மறுநாளைக்கு வயிற்று வலி வருகிறது. ஆகவே சுத்தமான தண்ணீரை பயன்படுத்துவது நமக்கு அவசியமானதாக ஆகிறது. ஆகவே நல்ல தண்ணீரை நாம் பருக வேண்டும். அப்பொழுதுதான் நமது உடல் நலம் தொடர்ந்து நல்லதாக இருக்கும். அதே போல் நல் உணவு சுகாதாரமான உணவுகளை செய்ய வேண்டும். ஏற்கனவே பார்த்த உதாரணத்தின்படி கடை உணவுகளை உண்பதும் பீட்சா பர்கர் சாப்பிடுவதும் அவ்வளவு நல்லதல்ல என்பதை நாம் உதாரணங்களின் மூலமாக கண்டுபிடித்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம். அடுத்து பயிற்சிகள், இவைகள் மட்டுமல்ல, நல்ல உடற்பயிற்சி செய்வதும் அவசியமானதாக இருக்கிறது. அவைகளும் நல்ல உடல்நலத்தை கொண்டு வருகிறது. இதை நாம் சொல்ல வேண்டியதே அல்ல. அவைகள் நாம் பார்க்கிறோம், நல்ல விளையாட்டு வீரர்கள் நல்ல உடல்நலத்துடன் பல காலம் வாழ்கின்றார்கள். ஆகவே பயிற்சிகளும் நமது உடல்நலத்தை காப்பதற்கு பெரிய உதவியாக இருக்கின்றது. அடுத்து நாம் பார்ப்பது ஒத்துப்போதல் என்றால் அட்ஜஸ்ட்மெண்ட். உளவியலில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கிறது. எந்த சூழலிலும் நாம் இணைந்து ஒத்துப்போகவில்லை என்றால் நாம் வாழ முடியாது என்பதுதான் முக்கியமான கருத்து. குடியிருக்கும் இடத்தில் அடுத்த வீட்டுக்காரனோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் நாம் எப்படி ஒத்துப்போக முடியும்? வேலை செய்யும் இடத்தில் அடுத்த வேலை செய்வரிடம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் எப்படி ஒரு மகிழ்ச்சியாக வேலை செய்ய முடியும்? ஆகவே நாம் செல்லும் இடமெல்லாம், ஒரு பிரயாணம், போகும் இடம், தெரு, வண்டி ஓட்டும் பொழுது ஒத்துப்போகவில்லை என்றால் நாம் ஒவ்வொரு இடத்திலும் சண்டை போட்டுக்கொண்டு நிம்மதியாக இருக்க முடியாது. ஆகவே உளவியலில் ஒத்துப்போதல் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது. அதுவும் நமது உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதற்கு மிக உதவியாக இருக்கிறது. நேர்மறை சிந்தனை, நமது சிந்தனைகள் நேர்மறையானதாக இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்கின்றோம். பலர் பார்த்தோம், ஆனால் நெகட்டிவ் திங்கிங், எதை பார்த்தாலும் இது விளங்க மாட்டேன் அல்லது இது செய்ய முடியாது இப்படித்தான் சொல்வார்கள். வீட்டில் நாம் பார்க்கிறோம், ஒருத்தரும் இந்த மாதிரி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவைகள் நமக்கு உதவிகரமாக இருக்குமா? செய்ய முடியும். நாம் எதிலும் நம்பிக்கையோடு, ஒரு உறுதியோடு, நல்ல மனப்பான்மையோடு இறங்கி வேலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நன்றாக செயல்பட முடியும். ஆகவே நேர்மறை உணர்வோடு செய்தால்தான் நல்ல உடல் நலத்தோடு வாழ முடியும் என்பதால் பாசிட்டிவ் திங்கிங் அல்லது நேர்மறை சிந்தனையோடு நாம் இருந்தால் நல்ல உடல்நலம் கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் நாம் நல் உழைப்பு செய்ய முடியும், எந்த வேலையும் செய்ய முடியும், எங்கும் மகிழ்ச்சியாக சென்று வர முடியும், மகிழ்ச்சியாக மற்றவருடன் அளவலாக முடியும், தொடர்பு கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கை இனிமையானதாகவும் நல் வாழ்க்கையாகவும் அமையும். இதைத்தான் ஸ்வலாஸ்டாக் என்பவர் 2017 தன்னுடைய ஆய்வுகளில் கூறியிருக்கின்றார். அடுத்து நாம் பார்க்க இருப்பது உலக சுகாதார மையம். இந்த விளக்கம் உடல்நலத்தை பற்றி என்ன சொல்ல போகிறது என்பதை பற்றி பார்க்கின்றோம்.
சொல்லக்கூடியது உடல், மனம் மற்றும் சமூக நலன் சேர்ந்திருக்க வேண்டும். உடல் நலம், உடல், மனம், சமூக நலன் சேர்ந்ததாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் நலமானது சிறப்பானதாக அமையும். வெறுமனே நல்லா இருக்கிறான், வெறுமனே நோய் இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல, மனம், உடல், சமூக நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று 1946ஆம் ஆண்டு உலக சுகாதார மையம் ஒரு விளக்கத்தை கூறியது. அதே உலக சுகாதார மையம் 1998ஆம் ஆண்டு சற்று மாறிய கருத்தை கூறியது. என்ன மாறிய கருத்து? மாறக்கூடியது, இந்த உடல் நலமானது மாறக்கூடியது. ஆகவே தன்னுடைய விளக்கத்தில் மாறக்கூடிய உடல், மனம் மற்றும் சமூக நலன் சார்ந்து இருப்பதுதான் நாம் உடல் நலத்துக்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறினார்கள். ஆகவே இதிலிருந்து நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்றால், உடல் நலம் மாறக்கூடியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் வேறு வகையாக இருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்கின்றோம். அதில் உடல், மனம், சமூகம் மற்றும் ஸ்பிரிட் அல்லது ஆன்மா இவைகள் சேர்ந்ததுதான் நல் உடல் நலமாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது, நாம் ஏற்கனவே கூறியது போல் நோய் தொற்று ஆரம்பம். ஒருவனுக்கு உடல் நலம் குன்றி நோய் தொற்று ஆரம்பிக்கிறது. அடுத்த நிலையில் நோய் இருத்தல், அதாவது இருத்தல் நிலையில் அடுத்தது உடம்பு அவனால் உணர முடிகிறது. அவன் ஒரு மருத்துவரிடம் செல்கின்றான். சில சமயங்களில் மனநோய் மருத்துவர், சில சமயங்களில் பிசியலாஜிக்கல் டாக்டர் அல்லது உடல்நலம் பார்க்கின்ற டாக்டர். நாம் பல்வேறு வகையான மருத்துவத்திற்கு பல்வேறு வகையான ஸ்பெஷலிஸ்ட் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அவர்களை தேடி நாம் போகின்றோம். அந்த இருத்தல் என்பதை நாம் பார்த்து அதுக்கான நடவடிக்கைகளை நாம் இருக்கின்றோம். மூன்றாம் நிலையில் படுத்த படுக்கையாக இருக்கின்றான், வேலைக்கு செல்லாமல் இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அறிஞர்கள் டலால் அண்ட் மிஸ்ரா இதை பற்றி என்ன கூறுகின்றார்கள்? உடலாம் அவர்கள் சொல்வது திரும்ப பெறுதல். நாம் பெற வேண்டும். ஓரளவுக்கு நோய் இருக்கிறது, அதை திரும்ப பெற வேண்டும். இதுதான் முதல் நிலை, திரும்ப பெறுதல். நோயை போக்க வேண்டும். எப்படி போக்குவது? வெளியிலிருந்து இந்த வைரஸ், பாக்டீரியா என்பவைகள் நம்மை தாக்கி இருக்கின்றன. அதன் மூலம் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அதை போக்கிவிட்டால் திரும்ப பெறுகிறோம். அதை போக்க நாம் முயற்சி பண்ணுகின்றோம். ஆக புற வழியிலிருந்து தான் நம் நோயானது ஏற்படுகிறது. அதை நாம் திரும்ப பெறுவதற்கு அவைகளை போக்கடிக்கிறோம். அதுக்கு மருத்துவரை சென்று மருந்து அல்லது அறுவை சிகிச்சை செய்து அதை நாம் சரி செய்து கொள்கிறோம். அடுத்து சரி செய்தாகிவிட்டது, தற்காத்தல். அதை காக்க வேண்டும். காக்க வேண்டும் என்றால் நல் உணவு, நல்ல தண்ணீர், பயிற்சிகள், யோகா, எக்ஸசைஸ் இவைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தற்காத்து கொண்டு தொடர்ந்து நாம் அந்த உடல்நலத்தை பேண முடியும். இது அடுத்த நிலை. மூன்றாவதாக வளர்ச்சி நிலை. வளர்ச்சி நிலை நாம் என்ன செய்கிறோம்? உதவ ஆரம்பிக்கின்றோம். வெளியே வேலைக்கு உரிமையோடு, உணர்வோடு அல்லது வலிமையாக செல்கின்றோம். வேலையை மிகவும் சிறப்பாக செய்கின்றோம். சிலர் சமூக சேவைகளை சிறப்பாக செய்கின்றார்கள். ஆக இவைகள் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு வளர்ச்சி நிலை. மூன்றாவது நிலையில் நாம் தம்மை காண்பித்துக் கொள்கிறோம். இதுதான் வளர்ச்சி நிலை. இப்படி உடல் நலமானது 3 நிலைகளிலிருந்து இருக்கிறது. அவைகள் நோய் தொற்று, நோய் இருத்தல், நோயுடன் சேர்ந்த கவலை என்றும், அதற்கு பிறகு இவைகளை திரும்ப பெறுதல், தற்காத்துக் கொள்ளுதல், வளர்ச்சி நிலை என்றும் 3 நிலையை நாம் நோய் உடல் நலத்தை பேணுகிறோம் என்பதை பார்க்கிறோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது கலாச்சாரம் உடல் நலத்துடன் கலத்தல். நாம் சொல்வது கலாச்சாரம் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். பண்பட்ட நிலை. ஒரு சமூகமானது சில பண்பட்ட நிலைகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த கலாச்சாரங்கள் நாம் உடல் நலத்தை பலவை பாதிக்கின்றது. எப்படி பாதிக்கின்றது என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆகவே கலாச்சாரம் உடல் நலத்தோடு சேர்ந்ததாகும். இதை பற்றி மேலை நாடுகள் என்ன சொல்கின்றன, கிழக்கு நாடுகள், கீழே நாடுகள், இந்தியா, சைனா போன்ற நாடுகள் என்ன சொல்கின்றன என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். கீழே நாடுகள், நமது நாட்டில் இந்தியாவில் என்ன சொல்கின்றார்கள்? கர்மா என்பதுதான் முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அப்படி என்றால் கர்மா என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். கர்மா என்றால் வினை பயன். அதாவது சென்ற வாழ்வில், சென்ற பிறப்பில் அவன் என்ன செய்து கொண்டிருந்தானோ அதன் விளைவுதான், அதனுடைய பயன்தான் இந்த வாழ்வில் அவன் அனுபவிப்பது.
சென்ற வாழ்வில் அவன் நல்ல செயல்களை செய்திருந்தால் அவன் இந்த வாழ்வில் நல்ல பிறப்பாக இருப்பான், மகிழ்ச்சியாக இருப்பான். சென்ற பிறவியில் அவன் மோசமான செயல்களை செய்திருந்தால் இந்த பிறவியில் நோயுடையவனாகவும் உடல்நலம் குன்றியவனாகவும் இருப்பான். கர்மா சிந்தனையை வலியுறுத்துவது நமது நாடு. அதாவது பிறவிகள் பல இருக்கின்றன என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது நமது நாடு. இதைத்தான் நமது நாடு கிளை நாடுகள் கூறுகின்றன. மறுபிறவி, பிற பிறப்புகள் இவைகளை சொல்லுகின்றன. மேலை நாடுகள் கர்மாவை சொல்லவில்லை. அப்படி என்றால் மேலை நாடுகள் சொல்லவில்லை, கீழே நாடுகள் சொல்கின்றது என்றால் அதற்கு காரணம் கலாச்சார வேறுபாடு. ஆகவே கலாச்சாரமானது நமக்கு ஒரு அறிவுறுத்தலை காண்பிக்கிறது. அது வேறுபாடு உடையதாக இருக்கிறது. அதை சார்ந்ததாக நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. அதை சார்ந்ததாக நமது உடல் நலமும் இருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்கின்றோம். ஆகவே கலாச்சாரத்தை நாம் அவைகள் எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை நாம் நன்றாக அறிய முடிகின்றது. மேலை நாடுகளில் என்ன அதிகமாக சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை அடுத்ததாக நாம் பார்க்க நிற்கின்றோம். கிரேக்க நாகரிகம். ஆரம்ப காலத்தில் கிரேக்க நாகரிகம் இதை பற்றி சொன்னது என்ன என்றால், உடல்நலத்தை பற்றி காலம் காலமாக ஆரம்ப காலத்திலிருந்து என்ன மக்கள் எப்படி கருதி இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதுதான் இந்த பாடத்தினுடைய முக்கியமான ஒரு லட்சியம். கிரேக்க நாகரிகம் 4 வகையான ரத்தத்தை பற்றி சொல்கின்றது. சிவப்பு ரத்தம், மஞ்சள் ரத்தம், கருப்பு ரத்தம், சீல். இப்படி 4 வகையான ரத்தத்தை பற்றி சொல்கிறது. கருப்பு ரத்தத்தை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சினிமாவில் பார்த்தால் சில சினிமாக்களில் கருப்பு ரத்தம் ஓடுவதை காண்பிக்கிறார்கள். அது மோசமானது என்று கருதுகிறார்கள் கிரேக்கர்கள். ஆகவே இவைகளுக்கும் அவருடைய செயல்களுக்கும் தொடர்பு இருப்பதாக, உடல்நலத்திற்கும் தொடர்பு இருப்பதாக மேலை நாடுகள் கருதுகின்றன. ஹிப்போக்ரேட்ஸ் என்ன சொல்கின்றார்? மனம், உடல், ஆவி இணைப்பு இதை பற்றி கூறுகின்றார். மனம், உடல், ஆவி இணைப்பு அல்லது ஸ்பிரிட் இவைகள் இணைந்தாக இருக்க வேண்டும் என்று ஹிப்போக்ரேட்ஸ் என்ற பேரறிஞர் கூறினார். அதன் பிறகு மறுமலர்ச்சிக்கு பின் என்ன ஆகிறது? ரினேசான்ஸ் அல்லது மறுமலர்ச்சிக்கு பின் மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம் ஏற்பட்டது? 1717ஆம் நூற்றாண்டில் ரெனே டேகார்ட் என்பவர் என்ன கூறினார்? இதை பற்றி பார்க்க போகிறோம். இவர் இரட்டை கோட்பாடு, இரு கருத்து உடையது. அதில் என்ன சொல்கின்றார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் மைண்ட் அண்ட் பாடி, மனம் வேறு உடல் வேறு என்று கூறுகின்றார். மைண்ட் அண்ட் மேட்டர் வேறு வேறு, தன்மைகள் வேறு என்று இந்த ரெனேசான்ஸ் அல்லது மறுமலர்ச்சியில் கூறினார். இரட்டை கோட்பாட்டை கூறினார். மனம் என்பது வேறு, பாடி என்பது வேறு. இப்பொழுது மருத்துவர்கள் செய்வதெல்லாம் நாம் உடல்நலத்தை பேணுவதற்கு இந்த உடலை பொறுத்த மட்டில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்கின்றார்கள். அதாவது நமது உடலுக்குடன் வேறு பொருட்கள் சேர்ந்து விடுகின்றது, வைரஸ் பாக்டீரியா சேர்ந்து விடுகின்றது. அதை போக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மருத்துவர்கள் அதான் செய்கின்றார்கள். மெடிக்கோஸ் என்று சொல்லும் போது மருந்து கொடுக்கிறார்கள், அதில் நாம் அவரை போக்கடிக்கின்றார்கள் என்பதுதான் மேலை நாடுகள் கருத்து. ஆகவே மேலை நாடுகள் முக்கியமாக உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன. உடலில் நோய் புகுந்து இருப்பதால் அவைகளை போக்கடிப்பதற்கு நாம் இந்த இயந்திர கதியில் மருத்துவர்கள் மருந்தையும் இந்த மிஷின் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்தி அதை போக்கடிக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்க்கின்றோம். அதற்கு அவை நீக்கினால் உடல் நலம் பெறும் என்பதுதான் மேலை நாடுகள் கருதுகின்றன. அவர்கள் மேலை நாடுகள் உணர்வுகள், நம்பிக்கைகள், இந்த கலாச்சாரம் இவைகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியவில்லை. கீழ் நாடுகள் கொடுக்கும் அளவிற்கு மேலை நாடுகள் அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பதாக தெரியவில்லை. இதுதான் மேலை நாடுகளுக்கும் கீழே நாடுகளுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. இதுதான் ஒரு கலாச்சார வேறுபாடாக நாம் பார்க்கின்றோம். இந்தியா, சீனா மற்ற நாடுகள் என்ன பார்த்தது என்பதை ஏற்கனவே நாம் கூறினோம். மகிழ்ச்சியாக வளமையாக வாழ வேண்டும் என்றால் நோயில்லாத தன்மை மட்டுமல்ல, மனிதர்கள் திருப்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். நான் திருப்தியாக இருக்கின்றேன், சந்தோஷமாக இருக்கின்றேன், உயர்வாக உழைக்கின்றேன். அது வேலையாக இருக்கலாம் அல்லது சமூக பணிகளாக இருக்கலாம். நான் எல்லைகளை வகுத்துக் கொண்டிருக்கின்றேன். எய்ம்ஸ், என்னுடைய திட்டங்கள், இவைகளை நாம் அடைய வேண்டும். அதற்காக சிந்தனை செய்கின்றேன், அதற்காக நான் செயல்படுகின்றேன். அதை அடைதலும் அதற்காக முயற்சி செய்கின்றேன். இதுதான் அதை நோக்கி என் உடல்நலத்தை வைத்துக் கொள்கின்றேன் என்பதுதான் இந்த கிளை நாடுகளின் கருத்தாக இருக்கிறது. இந்த ஆவி, அந்த ஸ்பிரிட் அல்லது இந்த இணைப்பு, உடல் மனம் இவைகளின் இணைப்பு, ஒவ்வாமை, இவைகளிடத்தில் ஒரு ஒத்துழையாமை, ஒன்று கூடி இவைகள் செயல்படவில்லை என்றால் அவனுக்கு உடல்நலம் குன்றுகிறது என்பதுதான் கிளை நாடுகள் கருத்து.
வெறுமன உடல் மட்டுமல்ல, உடலில் மேலைநாடுகள் கூறுவது உடலில் பல புகுந்து விட்டன வைரஸ் பாக்டீரியா. கீழ நாடுகள் அது மட்டுமல்ல, இந்த உடலும் மனமும் ஒன்று வேலை செய்யவில்லை, சமூகத்தோடு ஒன்றித்து வேலை செய்யவில்லை, ஸ்பிரிட் வேலை செய்யவில்லை. ஆகவே இவைகள் இணைந்து வேலை செய்தால் நமக்கு நல்ல உயர்தரமான வளமையான வாழ்வு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் ஒவ்வாமை இருக்கும், அந்த ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்கும். அப்பொழுது அவனுக்கு நோய்வாய்ப்படுகின்றான் என்பதுதான் இந்த கீழே நாடுகளின் கருத்தாக இருக்கிறது. இந்திய கோட்பாடு நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது இந்திய கோட்பாடு. இதில் சமஸ்கிருதம் என்ன சொல்கிறது? சமஸ்கிருதம் ஸ்வஸ்த என்று சொல்கின்றது. ஸ்வஸ் என்றால், ஸ்வ என்றால் உள்மனம், ஸ்த என்றால் அடிமனம். ஆக மனதை பற்றி மிக முக்கியமாக கூறுவதுதான் இந்த சமஸ்கிருதம். மனமானது தூய்மையானதாகவும் அதை நல்ல முறையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் உடல்நலம் நன்றாக இருக்கும் என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த ஒரு கோட்பாடாக இருக்கிறது. ஆகவே ஸ்வஸ்த என்றால் சமஸ்கிருதத்தில் மனமானது தூய்மையானதாக, மனம் சுத்தமானதாக அமைய வேண்டும். அதற்கு யாருக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆயுர்வேதா, சித்தா போன்ற நமது இந்திய மருத்துவ துறைகளும் கூறுகின்றன. உடல், மனம், தத்துவ, ஆவி இணைந்து செயல்பட வேண்டும். உடல், மனம், தத்துவம் இவைகள் ஆவி இணைந்து செயல்பட வேண்டும். அதோடு இயற்கையோடு இயந்ததாக நம் வாழ்வு இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்ததாக நம் வாழ்வு இருக்க வேண்டும். இவற்றில் எண்ணங்களானது முக்கியமான பங்கை எடுக்கின்றன. நாம் பார்க்கின்ற வெள்ள தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு என்று வள்ளுவர் கூறினார். நம் மனம் எப்படி இருக்கின்றதோ அதுபோல்தான் வாழ்க்கையே அமையும். ஆகவே மனம் முக்கியமானதாக இருக்கிறது. இதைத்தான் சமஸ்கிருதம் சொல்கிறது. ஆகவே இதைத்தான் ரவிசங்கர் சுக்லா 2007 தன்னுடைய ஆய்வுகளில் கூறினார். வளமையான வாழ்க்கை உடல்நலத்தை நோக்கி செல்கின்றது, நல்ல சந்தோஷத்தை நோக்கி செல்கின்றது, மகிழ்ச்சியை நோக்கி செல்கின்றது, இந்த சமூகத்திற்கு நல்ல செயல்களை செய்வதற்கு உதவிகரமாக இருக்கின்றது. இதைத்தான் இந்த இந்திய கோட்பாடானது வலியுறுத்துகிறது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது உடல் நலம், நோய், இதற்கான தொடர்ச்சியை கிராபிக்கல் ஸ்கெட்ச் அல்லது ஒரு படம் மூலமாக விளக்குகின்றோம். இவ்வாறு விளக்கும் போது நமக்கு தெளிவாக பாடம் விளங்கும். உளவியலில் பல இடங்களில் நாம் இவைகளை, இந்த கிராபிக்கல் ஸ்கெட்ச் இவைகளை நாம் போட்டு பார்த்து கொண்டு அதன் மூலமாக பாடங்களை நாம் அறிய இருக்கின்றோம். இந்த படத்தை பொறுத்த மட்டில் இரண்டு ஆரோ இருப்பதை பார்க்கின்றீர்கள். இடதுபுறம் ஒன்று, வலதுபுறம் ஒன்று. இதில் நடுவில் ஒரு மையப்புள்ளி. இது மையப்புள்ளியானது எதை காண்பிக்கின்றது என்றால், இந்த இரண்டு நிலைகளும் அல்லாமல் ஒரு பக்கம் முன்கூட்டிய இறப்பு, மற்றொரு பக்கம் வலதுபுறம் உடல் நலம், நல்ல உடல் நலம், வளமையான உடல் நலம். இந்த இரண்டு கிடத்தில் இந்த மையப்புள்ளியானது இரண்டும் இல்லாமல் நடுத்தரமாக அப்படியே இருக்கிறது. நாம் இடதுபுறம் நோக்கி சென்றால் குறியீடுகள், அடையாளங்கள், அதாவது சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். அதே போல் திறன் இல்லாமல் மனிதனுக்கு உடல்நலம் பாதிப்பதற்கான அறிகுறிகளை காண்பிக்கிறது. சைன்ஸ் சிம்பிள்ஸ், எனக்கு சளி பிடிக்கிறது, அடுத்து வயிற்று வலிக்கிறது, அடுத்து மேல் வலிக்கிறது, அடுத்து நான் இப்படியே போய்கொண்டே இருக்கின்றேன். மிக அது முற்றி ஒரு நிலையில் முன்கூட்டிய இறப்பு. ஆகவே அவன் இறக்கக்கூடிய நிலைக்கு போய்விடுகின்றான். இது இடதுபுறம் பார்க்கின்றோம். இப்பொழுது மைய நிலையில் இருந்து வலதுபுறம் பார்ப்போம். பார்த்தால் புரிதல், முதல் நிலை புரிதல். அவன் விழிப்புணர்வுடன் செயல்படுகின்றான். மனிதர்கள் எவ்வளவு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது என்பதை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம். கல்வியானது எவ்வளவு உதவிகரமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். கல்வி எவ்வளவு விதமான மாற்றங்களை இந்த சமூகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கின்றது, எவ்வளவு கல்வி நிலை உயர்ந்து இருக்கின்றது, அதன் மூலமாக அவர்கள் எவ்வளவு அறிந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே போல் வளர்ச்சி நிலை, இந்த இரண்டும் இருக்கின்ற பொழுது மனிதன் வளர்ச்சி உடையவனாக, உயர்ந்தவனாக ஆகின்றான். இதுதான் பயிற்சி நிலை. அப்பொழுதுதான் நல்ல உடல்நலம் கிடைக்கும், வளமையான வாழ்வை அவன் வாழ்கின்றான். இதை நாம் இந்த படத்தின் மூலமாக பார்க்கின்றோம். ஒருபுறம் இடதுபுறம் பார்க்கின்ற பொழுது தேய்ந்து கொண்டே போகிறது, வலதுபுறம் வளர்ந்து கொண்டே நல்நிலைக்கு அவன் போய்கொண்டே இருக்கின்றான். மைய நிலையில் அவன் இரண்டும் சாராமல் இருக்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். அது தவிர இடதுபுறம் நோய் தடுப்பு முயற்சிகள், அதாவது இந்த குறி, அடையாளம், திறனின்மை பக்கத்தில் நாம் பார்ப்பது நோய் தடுப்பு முயற்சிகள். இது வரும்போது நாம் என்ன செய்கின்றோம்? இதை போக்கடிக்க வேண்டும், மருத்துவரை காண வேண்டும். யாரை பார்ப்பது? இந்த முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகின்றோம். ஆகவே இந்த கிராபிக்கல் ஸ்கெட்ச் நமக்கு டேவிஸ் என்பவர் கண்டுபிடித்து கொடுத்தார். இதன் மூலம் நாம் ஒரு பக்கம் இறப்பு, ஒரு பக்கம் உடல்நலம், இந்த கிடையில் எப்படி இருக்கிறது
இந்த அமைப்பு எப்படி இருக்கிறது, அந்த தன்மைகள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் பார்ப்பதற்கும் நன்றாக புரிந்து கொள்வதற்கும் எளிமையாகவும் மனதில் இருத்திக் கொள்ளும் விதமாகவும் இருக்கின்றது. இதைத்தான் பார்க்கின்றோம். உடல் நலம், நோய் தொடர்ச்சி. ஜான் டிராவிஸ் என்பவர் தான் 1972 இந்த படத்தை போட்டு காண்பித்து மக்களுக்கு மாணவர்களுக்கு உணர்த்தினார். மனிதர்கள் நோயின்றி இருப்பது மட்டுமல்லாமல் மனம், உணர்வுகள் இவைகள் நிலை தகுதியுடன் விளங்குதல். நிலை தகுதியுடன் விளங்குதல் என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். உயர்ந்த நிலையில், ஸ்டாண்டர்டைஸ்ட், உயர்நிலையில் அவையில் இருக்க வேண்டும். அவனுடைய உணர்வுகள் உயர்நிலையில் இருக்க வேண்டும், மனம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வளமாக இருப்பான். ஆகவே 1972 அவர் கூறியது, உணர்வுகளும் மனம் இவைகள் உயர்ந்த நிலையில் தகுதியோடு இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் வளமையாக இருப்பான், நல்நிலையை அடைவான் என்பதுதான் இந்த உடல்நலத்தில் நாம் படித்துக் கொள்வது ஆகும். ஆகவே இந்த முதல் பாடத்தில் நாம் இதுவரை பார்த்ததெல்லாம் ஒரு சுருக்கமாக பார்ப்போம். பழைய ஆங்கில சொல் ஹெல்த் என்று சொல்கிறது. ஹெல்த் என்பதை பழைய ஆங்கில சொல் எப்படி சொல்கின்றது என்றால் ஹெல்த் என்று சொல்கின்றது. அப்படி என்றால் என்ன? ஒரு ஒட்டுமொத்தமான செழுமையான உடல்நலம் என்பதைத்தான் ஹெல்த் என்ற சொல்லானது சொல்கிறது. பல அறிஞர்கள் என்னென்ன சொன்னார்கள், இந்த கலாச்சாரம் என்ன சொல்லியது, மேல் நாடுகள் என்ன சொல்லின, கீழ நாடுகள் என்ன சொன்னார்கள், இதையெல்லாம் நாம் பார்த்தோம். உலக சுகாதார மையம் என்ன சொல்லியது, 48 என்ன சொன்னியது, 98 என்ன அது கூறியது, இதை பற்றி பார்க்கிறோம். மாறக்கூடியது இந்த உடல் நலமானது, ஒவ்வொரு முறையும் மாறக்கூடியது. இதை நாம் மிக மிக கவனமாக பார்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் தண்ணீர், சுகாதாரமான காற்று, உணவு இவைகளை நாம் மேற்கொள்ள விட்டால் அடுத்த நொடியே, அடுத்த நாளே நாம் பல்வேறு விதமான நோய்க்கு உள்ளாகி விடுவோம் என்பதை கூறியதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஆகவே இந்த உடல், மனம், ஆவி, சமூகம் இவைகள் பல்வேறு காரணிகள். இந்த இவைகள் சேர்ந்த உயர்நிலை தன்மைதான் உடல் நலம் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம். இது போக தனிநபர் விருப்பு. நான் என்னுடைய உடல்நலத்தை வைத்திருக்கின்றேன். என்னை பொறுத்தமட்டில் நான் கண்டென்மெண்ட், திருப்தி, என் மன திருப்தியோடு நான் வாழ்கின்றேன், திருப்தியாக சாப்பிடுகிறேன், திருப்தியாக இருக்கின்றேன் என்பதை தனிநபரானது உணர முடிகின்றது. அதே போல் உடல்நலம் சரியில்லை என்றால் அதுக்கேற்றபடி அவனுடைய சிந்தனைகளும் மாறுகின்றது. உடல்நலம் சரியா இருந்தால் ஒரு மாதிரியான மனநிலையும், உடல்நலம் சரியில்லை என்றால் அவன் எப்படி உணர்கிறான், எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து புறந்தள்ளி அவன் சரியாக யாருடன் தொடர்பு கொள்வதில்லை, செயல்படுவதில்லை. அவன் போய் அக்கடா என்று ஒரு இடத்தில் உட்கார்ந்திருப்பான். ஆகவே தனிநபர் விருப்பு வெறுப்புக்கு உள்ளாவதும் இந்த உடல்நலத்தோடு சேர்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் நாம் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது அந்த உடலுடைய தரம், உடல் நலத்தின் தரமானது வேறுபடுகிறது என்பதை நாம் அறிய முடிகின்றது. அடுத்து நோய் ஆரம்பம், நோய் ஏற்படுதல், கவலை ஆகிய 3 நிலைகளை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். அவையில் நாம் பெற்றது திரும்ப பெறுதல் அல்லது ரெஸ்டிடியூஷன். ரெஸ்டிடியூஷன் என்றால் அந்த நோயை போக்கடிப்பதற்கான முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக, எனக்கு தலைவலி இருந்தது, காய்ச்சல் இருந்தது, அது மருந்து சாப்பிட்டுட்டு திரும்ப நான் நல்ல நிலைக்கு வருகின்றேன் என்பதுதான் திரும்ப பெறுதல். திரும்ப நாளைக்கு நான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இருத்தி வைத்தல். நாளை மறுநாள் நான் வளர்ச்சியோடு செயல்பட வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், நிம்மதியாக வேலையை பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த வளர்ச்சி நிலை. இந்த சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வளர்ச்சி நிலை. இவ்வாறாக ஒரு படிநிலைகள் எவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் நான் உடல்நலத்தில் முதல் பாடத்தில் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது படத்திற்கு நாம் இப்பொழுது செல்ல இருக்கின்றோம். இதில் பல்வேறு மாதிரிகள், உடல்நிலை பொறுத்தமட்டில் பல்வேறு மாதிரிகளை பார்க்கின்றோம். மாதிரிகள் என்றால் ஒவ்வொரு துறையும், உதாரணமாக ஹெல்த் சைக்காலஜி அல்லது உளவியல் சார்ந்த உடல்நலம், சமூக உடல்நலம், இப்படி வேற மாதிரிகள் என்ன சொல்கின்றன. பல்வேறு மாதிரிகள் சொல்லுகின்ற பொழுதுதான் நாம் உடல் நலத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக, விவரமாக, முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கிறது. ஆகவே வேற மாதிரிகள், மாடல்ஸ் அல்லது மாதிரிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். இதற்கு சில உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக தீபிகா படுகோன். தீபிகா படுகோன் ஒரு பாலிவுட் நடிகை. அவர் என்ன செய்கின்றார்? அவர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகின்றார்.
மன அழுத்தத்திற்கு உள்ளாகி அவர் உடனே ஒரு சைக்காலஜிஸ்ட், மன உளவியல் அறிஞரை போய் பார்க்கின்றார். எனக்கு இவ்வாறு இருக்கிறது, என்ன செய்வது என்பது. நாம் இந்த இடத்தில் சொல்ல வருவது இதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை சொல்ல முடியுமா? ஒருத்தர் மனநிலையில் இருந்தால் மனநிலையை சொல்ல வெட்கப்படுவார்கள். ஐயோ, எனக்கு கிறுக்கு பிடித்திருக்கிறது என்பதை ஒரு பழமையான காலத்தில் சொல்ல மாட்டார்கள். சொன்னால் அதற்கு ஒரு ஸ்டிக்மா, அல்லது எல்லாரும் அவனை மட்டமாக நினைப்பார்கள். இந்த காலத்தில் நாம் சாதாரணமாக வெளிப்படையாக சொல்கிறோம், எனக்கு அது பிரஷர் இருக்கிறது, அல்லது எனது மன இறுக்கம் இருக்கிறது என்பதை எளிமையாக சொல்கிறோம். நான் அவரை பார்க்கிறோம், இந்த டாக்டரை பார்க்கிறோம், இது ஒரு பெருமையாக கருதி நாம் உடனடியாக அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆகவே இந்த வேறுபாடை நாம் அறிய முடிகிறது. ஆகவே மன இறுக்கம் என்பதை அவர் ஏற்படுத்தினார். பழைய காலத்தில் எப்படி இருந்தது, இந்த காலத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த உதாரணம் ஒரு சான்றாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்ப்பது ஹெல்த் சைக்காலஜி. உடல்நலத்தில் ஒரு உளவியல் இருக்கிறது. உளவியலுக்கானது ஒரு பரவலான ஒன்று. பல கருத்துக்கள் இருக்கின்றன. உளவியல் கருத்துக்கள். அந்த கருத்துக்களை நாம் புகுத்துகின்றோம். எதன் மேல் புகுத்துகின்றோம் என்றால், இந்த உடலின் மேல் பொருத்துகின்றோம், உடல் நலத்தின் மேல் பொருத்துகின்றோம். உதாரணமாக ஸ்ட்ரெஸ் என்றால் இருக்கும், ஸ்ட்ரெஸ் என்றால் அழுத்தம். எனக்கு இந்த வேலை செய்ய வேண்டும், இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று பரவர வேண்டும், நான் வர வேண்டும் என்று நினைக்கிறோம். 10:30 மணிக்கெல்லாம் இங்கே வர வேண்டும் என்று அவசரமாக ஓடி வருகின்றோம். அந்த இறுக்கம். ஆகவே அந்த இறுக்கத்தோடு, மன இறுக்கத்தோடு ஓடி வருகின்றோம். அதற்கு காரணம், இந்த உளவியல் கருத்துக்களை நாம் திணிக்கின்றோம், இந்த உடலோடு நாம் சேர்க்கின்றோம். அதனுடைய பார்வை என்ன, நோக்கம் என்ன, அதனுடைய நம்பிக்கைகள் என்ன, இதை பற்றி தான் இந்த பாடத்தில், இந்த 2வது பாடத்தில் நாம் ஒவ்வொரு மாதிரிகள் மூலமாக, வேறு பாட வகைகளின் மூலமாக அறிந்து கொள்ள போகின்றோம். முதலாக பார்ப்பது, ஏற்கனவே சொன்னது போல், உடல் நலம் உளவியல். ஆகவே உளவியல் என்பது ஒரு பெரிய பாடம். அதற்கு பல கூறுகள் இருக்கின்றன. அந்த கூறுகளை நாம் புகுத்துகின்றோம். கூறுகளை உடல் நலத்தோடு புகுத்துகின்றோம். சாண்டர்சன் என்ற அறிஞர் 2013ஆம் ஆண்டு கூறினார், தனிநபர் உளவியல் தாக்கம், தனிநபரின் மேல் உளவியலானது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உடல்நல வளர்ச்சி இருக்கிறது, அதற்கு உளவியலானது பல்வேறு முனைகளில், பல்வேறு வகைகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அனுபவங்கள், அழுத்தம், இவைகள் ஏற்படுத்துகின்றன. வலியை தாங்குதல், அதாவது ஸ்ட்ரெஸ் அல்லது துன்பங்கள், பெயின், உடலில் துன்பம் ஏற்படுகின்றது. அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். உங்களால் தாங்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நாம் பத்திரிகைகள் படிக்கின்றோம், ஒருவன் வயிற்று வலி, மிக கடுமையான வயிற்று வலி, அவன் தன்னை மருந்து குடித்து செத்து விட்டான். இதை எதுக்காக சொல்கின்றேன் என்றால், வலியை தாங்கும் தன்மையை சிலர் உடையவர்களாக இல்லை, அவர்கள் அந்த பொறுமை உடையவர்களாக இல்லை. உடனே அது ஒரு முடிவெடுக்கின்றார்கள். ஆகவே அதை தாங்கக்கூடிய தன்மை, அதற்கான மனப்பக்குவத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் நாம் கவுன்சிலிங் கொடுக்கிறோம். உளவியலில் நாம் இவரெல்லாம் பிறழ்வாக அல்லது வருத்தமாக இருக்கின்றார்கள், இவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். ஆகவே மனமானது ஒரு தாக்கத்தை இந்த உடலின் மேல் ஏற்படுத்துகின்றது என்பதை இந்த உடல்நலம் உளவியலில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பெயினை தாங்குவதற்கான சக்தி தனிநபர் உடையவராக இருக்க வேண்டும். கோஷ் என்ற அறிஞர் 2015 அறிவியல் முறைகள், சயின்டிபிக் அல்லது அறிவியல் முறைகள் நடத்தையில், நம்முடைய நடத்தைக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. சைக்காலஜி என்பது நடத்தை பற்றி தான் கூறுகின்றது. இந்த விஞ்ஞான பூர்வமாக சில உளவியல் கருத்துக்கள் நம்முடைய நடத்தையில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. பிஹேவியரிசம் என்பதுதான் உளவியல். அந்த நடத்தையின் மேல் இந்த உளவியல் கருத்துக்கள் ஏற்படுத்துகின்றன. இது எப்பொழுது ஏற்படுகிறது என்றால், நோய் ஆரம்பித்தல் முதல் நோய் இருத்தல் வரை, தற்காத்தல் வரை, வளர்ச்சி வரை இந்த பாதிப்புகளானது இருக்கிறது. அதாவது ஆரம்பம் முதல், எப்பொழுது நோய் ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதே ஒரு மாதிரியாக இருப்போம். நமது நண்பர்கள் கேட்பார்கள், எப்படி இருக்கிறது உடம்புக்கு. உறவினர்கள் கேட்பார்கள், எப்படி இருக்கிறது, எனக்கு ஒன்றும் முடியலங்க, இப்படி நம்ம சொல்லுவோம். அடுத்து கொஞ்சம், அப்போ நீங்க இவரை போய் பாருங்க, அவரை போய் பாருங்க, அவர் நல்லா பார்ப்பாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம மருத்துவரை அணுகிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு போக்கடிச்சிட்டோம்னா இப்போ இருத்தி வைத்தல், நமக்கு கொஞ்சம் நோய் நல்லா ஆயிடுச்சு. அடுத்து நான் எந்திரிச்சோன்னா, சரி இன்னையிலேருந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேங்க, சரியா போயிடுச்சு நம்ம சொல்றோம். ஆக ஒவ்வொரு நிலையிலுமே இந்த உளவியல் கருத்துகள் நம் சிந்தனைகளில்,
இருந்து நாம் செயல்படுத்த வைக்கின்றது. இதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இதுதான் ஹெல்த் சைக்காலஜி. இது முதல் பாடமாக அமைகிறது, தனி பாடமாக அமைகிறது. இதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாக இருக்கிறது. சமகால மருத்துவம் பல நோய்களை தீர்க்கின்றது. அதாவது இப்பொழுதுள்ள மருத்துவமானது டாக்டர்ஸ் அல்லது மருத்துவர்கள் நிறைய இருக்கிறார்கள். வேற வேற உடல்நலத்திற்கு வேற வேற மருத்துவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக ஹார்ட், இருதயம், வயிறு, இன்டெஸ்டைன், சில்ட்ரன், குழந்தைகளுக்கு, இப்படி பல்வேறு வகையான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட் அல்லது மிகவும் திறமையை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அதை பூரா போக்கடித்து அல்லது நம்மளை குணமுடையவராக நம்ம ஆக்குகின்றார்கள். ஆகவே சமகாலத்தில் மருத்துவமானது பல வழிகளில் நமக்கு உதவி செய்கின்றது. இவைகள் அனைத்தும் உடற்கூறு சம்பந்தமானது. பாடிலி, உடம்பு மட்டும் எப்பொழுது வைரஸ் பாக்டீரியா வருகிறதோ அதை மட்டும் போக்கடிக்கின்றோம். இவைகள் மட்டும் போதுமானதாக அல்ல, இவைகள் மனம் சார்ந்தவை என்பதுதான் இந்த ஹெல்த் சைக்காலஜி சொல்கிறது. இதற்கு சில வகையான நோய்கள், மனம் சார்ந்த நோய்களை தீர்க்க முடியாது, இந்த அறிஞர்களால் தீர்க்க முடியாது. அதற்கு சைக்காலஜிஸ்ட், உளவியல் அறிஞர்கள் மட்டும்தான், சைக்கியாட்ரிஸ்ட், இவர்கள் தான் தீர்க்க முடிகின்றது. ஆகவே மனம் ஒரு வகையில் வேலை செய்கிறது. அந்த மரத்தை போக்குவதற்கு சைக்காலஜிஸ்டும் சைக்கியாட்ரிஸ்டும் தான் இருந்துதான் செய்ய முடியும். அப்பொழுதுதான் அவனுடைய உடல் நலம் நல்லதாக ஆக முடியும். அடுத்து மருத்துவ மாதிரி. அடுத்த பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது மருத்துவ மாதிரி. நாம் ஏற்கனவே கூறியது போலதான் உடல் மட்டும்தான் முக்கியம் என்று மேலை நாடுகள் கருதுகின்றன. உதாரணமாக கிரேக்கம், கிரேக்கம் என்பது உயிரி அல்லது உயிர் என்பதுதான் சொல்லியது. மெடிக்கல் என்றாவே குணப்படுத்து. இந்த கிரேக்கம் கூறியது உயிரியல் மருத்துவ மாதிரி. உயிரியல் மருத்துவ மாதிரி என்றால் என்ன? உயிர் சார்ந்தது, அதில் குணப்படுத்துவது. இதை பற்றி சொல்வதுதான் கிரேக்க நாட்டு தத்துவம் இவ்வாறு கூறுகிறது. நோய்க்கான காரணம் வைரஸ், பாக்டீரியா போன்றவைகள் என்பதுதான் ஆரம்பத்தில் நாம் பார்க்கின்றோம். கட்மாச்சர் என்ற பேரறிஞர் 1979 ஆண்டு இதைத்தான் அவர் கூறுகின்றார். வைரஸ், பாக்டீரியா போன்றவை நமது உடலில் புகுந்து நமக்கு துன்பத்தை கொடுக்கின்றன என்பது. இது தவிர இதை மறுத்த அவர் உணர்வுகளுக்கும் மனமுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். மேலை நாடுகள் நோய் பொறுப்புக்கு தனிநபர் பொறுப்பல்ல. மேலை நாடுகள் கூறுவது என்னவென்றால், தனிநபர் அவர் உடலில் வைரஸ், பாக்டீரியா புகுந்து இருக்கிறது, அப்பொழுது அவன் அதுக்கு அவன் பொறுப்பல்ல. பொறுப்பு வைரஸ், பாக்டீரியாவுக்கு. அவையில் வந்து விட்டது, அதை துரத்தி அடிக்க வேண்டும். அதை துரத்தி எடுப்பது யாருடைய வேலை என்றால் அந்த மருத்துவருடைய வேலை. இந்த பொறுப்பு மருத்துவருக்கு போகிறது. அவர் ஒரு எக்ஸ்பர்டைஸ், ஒரு திறமையுடையவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வைரஸ், பாக்டீரியாவை துரத்தி அடிக்க முடியும். அவர் செய்கின்றார், அவர் குணப்படுத்துகின்றார். ஆகவே தனிநபருக்கு அது பொறுப்பல்ல. அவர் அமைதியாக இருக்க வேண்டியது, மருத்துவர் அதை குணப்படுத்த வேண்டும், சரி செய்ய வேண்டும். சில சமயங்களில் அவர் அறுவை சிகிச்சை செய்கிறார். இயந்திர முறை, நாம் ஸ்கேனிங், இயந்திரமயமாக இந்த மருத்துவத்தில் இருப்பதை பார்க்கிறோம். எல்லாமே இயந்திரங்கள் பார்த்து கொள்கின்றன. ரத்தத்துடைய வகை பார்ப்பது முதற்கொண்டு, ரத்தத்தில் உள்ள கிருமிகள் பார்ப்பது முதற்கொண்டு அத்தனையும் இயந்திரங்கள் பார்த்துகின்றன. அடிப்படையில் இயந்திரமயமாக இருக்கிறது. தனிநபர் உறவு அவள் பொருட்படுத்தப்படாமல் இப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய முறையில் ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. மருத்துவர் தான் உயர்நிலையில் உள்ளார், அவர்தான் அந்த வேலைகளை செய்கிறார். தனிநபர் அமைதியாக இருக்கின்றார். இந்த மருத்துவ மாதிரி ஒரு குவிக் ஃபிக்ஸ் அல்லது உடனடியாக செய்யக்கூடியது. உடனடியாக நீக்க முடியும், உடனடியாக மருந்து, உடனடியாக அறுவை சிகிச்சை, உடனடி மருத்துவம் தான் இந்த மருத்துவ மாதிரியாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். பல அறிஞர்கள் இதில் நிறைய குறைபாடு உடையது என்பதை கண்டார்கள். வெறுமனே உடலை மட்டுமே நீங்கள் சரி செய்தால் அது போதுமானதல்ல, அது குறை இருக்கிறது, அதை தவிர மற்ற விஷயங்களை நீங்கள் கவனிக்கவில்லை என்று சொல்வதுதான் இந்த மருத்துவ மாதிரியில் நாம் காண்கின்றோம். ஜார்ஜ் எங்கல் என்பவரும் அதைத்தான் எடுத்து கூறுகின்றார். அடுத்து மருத்துவ மாதிரியில் குறைத்தல் முறை என்றால் என்ன? ரிடக்ஷனிசம், மெக்கானிக்கல் அல்லது மருத்துவ மாதிரியில் அவர் சொல்வது ரிடக்ஷனிசம் என்றால் குறைத்தல். என்ன குறைக்கிறோம்? உடலும் மனம் இருக்கின்ற பொழுது உடலை மட்டும் சொல்கிறோம், நாம் ஒன்றை மட்டும் எடுத்துக் கொள்கிறோம். அதுதான் குறைத்தல், அதுதான் ரிடக்ஷனிசம். டேகார்ட் ஏற்கனவே பார்த்தோம். டேகார்ட் கூறியது இரு துருவம், அதாவது மனம் மற்றும் உடல்.
உடலை மட்டும்தான் பார்க்கிறோம். இதுதான் குறைத்தல் முறை. அந்த சமூக ஃபீலிங்ஸ், உணர்வு, ஸ்பிரிட், ஆவி இவைகள் புறக்கணிக்கப்படுகின்றன. மனநோய், கடுமையான வாழ்க்கை முறை இவைகளெல்லாம் நாம் இந்த முறையில் முழுமையாக உடலை மட்டும் பார்த்தால் சரியாக நாம் தீர்க்க முடியாமல் போகலாம். அடுத்து மெக்கானிக்கல் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும், அதிக பணம் செலவு. பிரெயின் சர்ஜரி செய்ய வேண்டும், பணம் செலவு. எல்லா இயந்திரங்கள் இருக்கின்றன, ஆனால் அதிகமாக பணம் செலவு செய்ய வேண்டும். இதை மருத்துவ முறையில் காண்கின்றோம். அடுத்து நாம் பார்க்கின்றது ஹோலிஸ்டிக். ஹோலிஸ்டிக் என்றால் என்ன? முழுமையான முறை. F.H. ஹாஃப்மேன் 1960ஆம் ஆண்டு கூறியது. கட்மாச்சர் 1979ஆம் ஆண்டு கூறியது. முழுமையான முறைகளை கூறுகிறார்கள். இவர்கள் சமூக, மனம், ஸ்பிரிட், ஆவி இவையில் ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும். ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்க முடியாது, இருக்க வேண்டும். தனிநபருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருக்கு பொறுப்பு உள்ளது. என்னுடைய உடலை பார்த்துக் கொள்வதற்கு எனக்கு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, என்னுடைய ரோல் பிளேயிங், என்னுடைய பங்கு இருக்கிறது என்பதை கூறுவதுதான் இந்த ஹோலிஸ்டிக் மாடல். இந்திய முறை ஹோலிஸ்டிக் மாடல் அல்லது முழுமையான முறை. இந்த மனம், இந்த நம்பிக்கை, தனிநபர் வளர்ச்சி இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. முழுமை, ஆய்வு, உடல் நலம், நோய் இவைகளை இந்த முழுமையோடு நாம் பார்க்க வேண்டும். வெறும் பாக்டீரியா, வைரஸை மட்டும் துரத்துவது அல்ல. இதை பல்வேறு கோணத்தில் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். பல வழிகளில் தனிநபர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அவனுக்கு சுதந்திரம் உள்ளது. ஆகவே ஹோலிஸ்டிக் என்பதுதான் முழுமையான முறை. இந்திய முறை இவ்வாறாகத்தான் இருக்கிறது. இதில் ஒரு சாராக நாம் பார்க்காமல், உடலை மட்டும் பார்க்காமல், மனம், நம்பிக்கைகள், தனிநபர் சுதந்திரம் இவைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம். இதுதான் முழுமையான முறையாக இருக்கிறது. 1977ஆம் ஆண்டு உயிர் மனம் சமூக முறையை எங்கல் என்பவர் வலியுறுத்தினார். அதே போல சல்மசி 2002 வலியுறுத்தினார். வேர் என்ற அறிஞர் 2004 வலியுறுத்தினார். இந்திய அறிஞர் ஆனந்தராஜா 2008 உடல், மனம், ஆவி, சூழல், சமூகம், உடல், மனம், ஸ்பிரிட், சூழல், என்விரான்மெண்ட் அதுவும் முக்கியம். நாம் எந்த சூழலில் வாழ்கின்றோம், எந்த நல்ல சூழலில் வாழ்ந்தால்தான் நாம் நல்ல உடல்நலத்துடன் இருக்க வேண்டும். நல்ல சமூகத்தோடு வாழ்ந்தால்தான் நாம் நல்ல உடல்நலத்தோடு வாழ முடியும் என்பதையெல்லாம் கூறினார்கள். சான் 2008 கூறினார். கீழ்நாட்டு முறையானது உடல், மனம், ஆவி இவைகள் சேர்ந்தது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது நல்ல முன்னேற்றம் நமக்கு ஏற்படுகின்றது. இதுதான் ஹோலிஸ்டிக் மாடல். அடுத்த முறை சமூக மாதிரி. உடல், மனம், சமூகத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கிறது. நம்ம உடல்நலத்தை பொறுத்த மட்டில் 1960 முதல் 80 வரை ஜார்ஜ் யங்கல் என்பவர் இந்த ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்தார். அவர் கூற்று தனிநபர் முக்கியம். நாம் ஏற்கனவே கூறியது போல தனிநபர் தன்னுடைய பங்கில் சில செயல்களை செய்கின்றார். அவருக்கு உரிமை இருக்கிறது, சுதந்திரம் இருக்கிறது. அதன்படி அவர் வாழ்கின்றார், சுதந்திரமாக வாழ்கின்றார். அது நல்ல சூழலை, என்விரான்மெண்ட், நல்ல சூழலை தேர்ந்தெடுக்கின்றார். நாம் குடி போகின்றோம், ஒரு குறிப்பிட்ட தெரு, குறிப்பிட்ட இடம், இதை குறிப்பிட்ட ஊர், இந்த சூழலை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். ஆகவே சூழலும் நம் உடல்நலத்தில் ஒரு பங்கு பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். மருத்துவருடைய பங்கு இருக்கிறது, அதுபோக தனிநபரின் பங்கும் இருக்கின்றது. இதை எங்கல் என்பவர் 1977 கூறினார். பல்நோக்கு பங்களிப்பு, பல்நோக்கான பங்களிப்பு இருக்கிறது என்பதை கூறினார். அதில் உளவியல், சமூக பங்களிப்பு இருக்கிறது. மனிதர்கள் இயல்பாகவே உயிருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அதில் உளவியல் காரணங்களும் இருக்கின்றன, சமூக காரணிகள் இருக்கின்றன. சமூகம் சார்ந்தவர்கள் மனிதர்கள். இதை மெல்சாட் என்பவர் கூறினார். நமது நடத்தை, சிந்தனை, உணர்வு, நமது நடத்தையானது சிந்தனையும் உணர்வையும் பாதிக்கின்றது, அல்லது சிந்தனையும் உணர்வும் நமது நடத்தையை பாதிக்கின்றது. ஏற்கனவே நாம் பார்த்தோம், உளவியல் காரணங்கள் நம்முடைய நடத்தையை பாதிக்கின்றன. மேலை நாடுகளில் மருத்துவர்கள் தனிநபர் சுதந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் ஹோலிஸ்டிக் மெத்தட் இதில் நாம் என்ன பார்க்கின்றோம் என்றால் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள்.
சமூக மாதிரியில் நாம் என்ன பார்க்கின்றோம்? சமூகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சமூகம் ஒரு குறிப்பிட்ட சூழலில் இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியும். இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கின்றோம். ஆகவே சமூகம் நமது நல்ல பங்களிப்பை கொடுக்கிறது. அது நல்ல உடல்நலத்தை தேர்ந்தெடுப்பதற்கு உதவிகரமாக அவைகள் இருக்கின்றது. அதே போல் ஆகவே தனிநபரின் உள் மனப்போக்குப்படி மருத்துவம் செய்ய வேண்டும். அவன் விருப்பத்தின்படி அவைகள் மனம் செய்ய வேண்டும். கூட்டு காரணிகள், பல காரணிகள் சேர்ந்ததுதான் நம் உடல்நலத்திற்கு உதவிகரமாக இருக்கின்றது. அதை அந்த நோக்கில் நோயை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த மருத்துவத்தை, தனிநபர் மருத்துவத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் நாம் செய்ய வேண்டும். புதிய முன்னேற்றத்தில் நாம் இயந்திரங்கள் பயன்படுத்துதல் மட்டுமல்லாமல் அதோடு இந்த மனம் மற்ற காரணிகளையும் சேர்த்து நாம் உடலை பாதுகாக்க வேண்டும். சக்தியுடன் நோயை குணப்படுத்துதல், சக்தியுடன் செயல்படுவது என்பது நான் சொல்வது, எப்பொழுது நலமுடையவனாக இருக்கின்றானோ அப்பொழுது அவன் மிக சக்தியோடு செயல்படுகின்றான். எந்த செயலையும் ஆற்றலுடன் செயல்படுகின்றான். அதுதான் அவன் ஆயுளை உயர்த்துகின்றது. ஆகவே இந்த மாதிரி அவனுடைய ஆயுளை உயர்த்துவதற்கு உதவி செய்கின்றது. சமூக மாதிரி, சமூக, அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், சூழல், இவைகள் அனைத்தும் நம்முடைய உடல்நலத்திற்கு காரணமாக இருக்கின்றது. தண்ணீர், காற்று, வாழுமிடம், இவைகள் முக்கியமானவை. இது தவிர சமூக மாதிரியில் விழிப்புணர்வு, நாம் ஒவ்வொரு தடவையும் நாம் பார்க்கின்றோம், சமூகத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார்கள், வாழ்க்கை முறையை மாற்றுகின்றார்கள். நமது நான் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் அல்லது அரசு சாரா நிறுவனங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றார்கள். சென்று உடல்நலம் வாய்ந்த நடத்தை, உதாரணமாக பார்த்தால் விழிப்புணர்வின் மூலமாகத்தான் நாம் கழிப்பறை வசதி இல்லாமல் இருந்தோம். கழிப்பறை வசதி மக்கள் தெருக்களிலும் ரோடுகளிலும் கழிப்பறையாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் விழிப்புணர்வு மூலமாக இப்பொழுது அங்காங்கே கிராமங்களிலும் இந்த கழிப்பறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இவையில் ஒரு புதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது, புதிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது, புதிய சுகாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. ஆகவே விழிப்புணர்வானது இந்த சமூகத்தோடு சேர்ந்ததாக இருக்கிறது. இது ஆரம்ப நிலை. சமூகத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த விழிப்புணர்வானது முக்கியமானதாக இருக்கிறது. சமூகமானது பல்வேறு வகைப்பட்டது, பல இனங்கள் இருக்கின்றார்கள், ஆண்கள் பெண்கள் என்ற பாலின வேறுபாடு இருக்கிறது. இப்படி வேறு வகைகளை சார்ந்ததுதான் சமூகம். இவைகள் உடல் நலத்திற்கு பல வகைகளில் நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அதில் சமூக, உளவியல், உயிருக்கு சமூகமும் இந்த உளவியலும் முக்கியமானதாக இருக்கிறது. கலாச்சார வேறுபாடுகள் ஏற்கனவே நாம் பார்த்தோம். அரசியல் காரணங்களும் இருக்கின்றன. அரசியல், ஒரு குறிப்பிட்ட அரசியலானது அவைகள் முன்னேற்ற வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இந்த நாட்டிற்கு, மக்களுக்கு. ஆகவே சமூகத்தில் பிரயோகிக்கின்றார்கள். அதன் மூலமாக மக்களானது நல்ல வளர்ச்சி நிலையை அவர்கள் அடைகின்றார்கள். அது தவிர இவைகளெல்லாம் விட மருத்துவம் சாராதவர்களும் சில கருத்துக்களை கூறுகின்றார்கள். எப்படி இருக்க வேண்டும், இந்த சமூகம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் மருத்துவர்கள் அல்லாதவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுதான் மக்களின் பார்வை. அந்த பார்வையின் மூலமாக நாம் நல்ல உடல்நலத்தோடு நல்ல உடல்நலத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றோம். விழிப்புணர்வு கோட்பாடுகளை பார்த்தோம், சமூக நிலையை பார்த்து விட்டோம், அரசியல் காரணங்களை பார்த்து விட்டோம், மருத்துவம் அல்லாதவர் விளக்கத்தை பார்த்து விட்டோம், அவர்களுடைய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இவைகள் மூலமாக சமூக மாதிரியில் நாம் முக்கியமாக பார்ப்பது சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும். பேரறிஞர்களும் பெரிய அரசியல்வாதிகளும் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, அவைகளை குறைத்தால் தான் இந்த மக்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள். அதாவது பணமானது முக்கியமானதாக இருக்கிறது. பணம் இருந்தால் தான் சுத்தமான உடை, சுத்தமான உணவு இதை பெற முடியும். ஆகவே பணக்காரர் ஆக வேண்டும், ஆக நல்ல வேலை இருக்க வேண்டும், பணம் பெற வேண்டும். ஆக இந்த சமூகமானது ஏற்றத்தாழ்வுகள், சிலர் மட்டும் பணக்காரர்கள், சிலர் மட்டும் ஏழையாக இருந்தால் அவர்கள் உயர்வு பெற முடியாது. ஏழையானவர்கள் அனைவரும் உடல்நலம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் உயர்த்துவது எப்படி? அவர்களுக்கு பணம் வேண்டும், அல்லது பொருள் வேண்டும், அல்லது அவர்களுக்கு நல்ல தண்ணீர், நல்ல காற்று, நல்ல சுகாதாரம் வேண்டும், அதை உயர்த்த வேண்டும். ஆகவே சமூக உயர்வு பெறுகின்ற பொழுதுதான் இந்த உடல்நலமானது உயரும். அதற்கு முக்கியத்துவம் அரசானது பல வகைகளில் பாடுபடுகின்றது. அரசு பாடுபடுகிறது, அரசு சாராத நிறுவனங்கள் பாடுபடுகின்றன. இவைகள் தனிநபரை அவைகள் மாற்றுகின்றன, பல வகைகளில் மாற்றுகின்றன. இவைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உடனடியாக மாற்றுவது என்பது மிகவும் கடினமானதாக இருக்கிறது. பலரும் பல வகையில் முயன்று பணத்தை அள்ளி போட்டு
அள்ளி போட்டு அல்லது அள்ளி கொடுத்து வளர்ச்சிகளை செய்து சாலை, தண்ணீர் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இந்த மக்களை முன்னேற்றுகின்றார்கள். கல்வி நிறுவனங்களை நிறுவுகின்றார்கள், உதவிகளை செய்கின்றார்கள், பிற்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். இப்படியெல்லாம் செய்து இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு பாடுபடுகின்றார்கள். இதன் மூலமாக அவர்கள் நல்ல உடல்நலத்தை பெற முடியும் என்பதை நாம் காணுகின்றோம். வளமையான வாழ்வு. இறுதியாக நாம் பார்க்க இருப்பது வளமையான வாழ்வு. இதில் என்ன சொல்கின்றார்? வீன் ஹோவன் என்ற அறிஞர் 2004 அவர் கூறுவது, ஒரு பொருள் உயர்ந்த நிலையில் இருத்தல். எவ்வாறு உயர்ந்த நிலையில் இருக்க முடியும்? அந்த உயர்நிலை என்பது என்ன என்பதை கோட்பாடு, ஒரு உயர்நிலை என்பது ஒரு எல்லை, அதை எவ்வாறு அடைய முடியும், அது வரையறை இருக்கிறதா, எந்த நிலையில் எப்பொழுது அது உயர்நிலை என்பதை சொல்ல முடியும் என்பதையெல்லாம் யாராலும் சொல்ல முடியாது. அதற்கான ஃபேக்டர்ஸ், காரணிகள் என்ன, இதுதான் என்பதையும் நாம் சொல்ல முடியுமா என்றால் அதுவும் கடினமானது. ஆகவே எது உயர்ந்த நிலை, அதன் கூறுகளை எப்படி சொல்வது, இவையெல்லாம் விளங்காமல் இருக்கின்றன. வீன்கோவன் அதைத்தான் 2004 வளமையான வாழ்வு என்று கூறுகின்றார். இதுவரை நாம் பார்த்தது சாதாரண உடல்நலம். வளமையானது என்பது அதை விட உயர்ந்த நிலை, நல்ல நிலையில் ஆவது. இப்பொழுது பார்க்கிறோம், நமது நாட்டு மக்கள் அனைவரும் அமெரிக்கா செல்ல வேண்டும். ஏனென்றால் அமெரிக்காவில் மிக அதிகமான சம்பளம், நல்ல வாழ்க்கை முறை, எப்படியாவது அமெரிக்கா போக வேண்டும். அதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அதற்கு நல்ல சம்பளத்தை பெற வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஏனால் வளமையான வாழ்வு. ஆகவே வளமையான வாழ்வில் பல காரணிகள் இருக்கின்றன. பணம் மட்டுமல்லாமல் சுகாதாரம் போன்றவைகள், எல்லா வசதிகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே வளமையான வாழ்வை நோக்கித்தான் அனைவரும் செல்லுகின்றோம். ஆகவே இந்த வளமையான வாழ்வை அடைவதுதான் நம்முடைய எல்லை அல்லது லட்சியம். இதற்கு இன்ப நுகர்வு முறை, ஹெடனிஸ்டிக் வே ஆஃப் லைஃப். ஹெடனிசம் என்றால் என்ன என்பால் இன்ப நுகர்வு. எப்படி? நன்றாக சாப்பிட வேண்டும், நான் சுகமான, அதாவது நல்ல சாப்பாடு, கல்யாண சாப்பாடு சாப்பிட வேண்டும், எப்பொழுதும் வளமையான சாப்பாடை நான் சாப்பிட வேண்டும். இதுதான் இன்ப நுகர்வு. நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும், சுகமா உட்கார்ந்திருக்க வேண்டும். எப்படி முதல் உதாரணத்தில் பார்த்தோமோ, நல்ல வேலை, நல்ல சம்பளம். இப்பொழுது இருப்பது இயந்திரமயமான வாழ்க்கை, அதில் அதிகமாக வேலை செய்யக்கூடாது, ஆனால் வளமையாக நான் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். இதுதான் இன்ப நுகர்வு. இது ஒரு சாராக இருத்தல். அதற்கு நேர்மையா இன்னொரு எதிர்மறையாக இருப்பது பார்த்தீங்கன்னா உணர்வுகள், திருப்தி. இவைகளுக்கு வெறுமன இன்பம் மட்டுமே அல்ல, செயல்பட வேண்டும். நேர்மை உணர்வுகள், பாசிட்டிவ் திங்கிங் அல்லது நேர்மறை உணர்வுகளோடு இருக்க வேண்டும், திருப்தியாக இருக்க வேண்டும், அதில் உயர்நிலை மகிழ்வை பெற வேண்டும். கிரேக்கம் என்ற நாடு சக்தியுடன் இருப்பதாக கூறியது. மனிதர்கள் எப்பொழுது உடல்நலம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அப்பொழுது சக்தியோடு இருப்பார்கள், சக்தியோடு செயல்படுவார்கள். ஏனென்றால் கிரேக்க நாட்டில் அடிக்கடி அவர்கள் சண்டை போடுவர்களாக, போர் வீரர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு அடிப்படையான காரணம் வலிமையாக இருத்தல். அப்பொழுது சக்தியுடன் செயல்படுவதுதான் நல்ல உடல்நலம், அதுதான் வளமை என்று கூறினார்கள். ஆகவே இந்த பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறை உளவியலானது உணர்வுகள், முன்னேற்றம், பல்முறை சிந்தனை என்பதை பற்றியெல்லாம் சொல்லுகின்றது. டாட்ஜ் ஜின் ஜான்சன் என்ற அறிஞர்கள் 1978ஆம் ஆண்டும் இதைத்தான் அவர்கள் கூறினார்கள். ஆகவே வளமை என்பது ஒருவனுடைய தரம் அல்லது மதிப்பின்படி அவனுடைய தரம், தன்னைத்தான் இடை போட்டுக் கொள்கின்றான். வெறுமனை மகிழ்ச்சி மட்டுமல்ல. டலாலன் மிஸ்ரா அதைத்தான் கூறுகின்றார். வளமையானது மனநலத்திற்கு ஒப்பாகும். எது வளமை? ஏற்கனவே பார்த்தது போல மனநலம்தான் மகிழ்ச்சி, அதுதான் வளமை. திருப்தியுடையதாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியுடையதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உடல்நலத்தோடு இருக்கின்றான், மகிழ்ச்சி அடைகின்றான், வளமை பெறுகின்றான். அவனுடைய வாழ்க்கையானது திருப்தியுடையதாக இருக்கிறது. அவன் புலன்களால் மகிழ்ச்சி பெறுகின்றான், காக்னிட்டிவ் அல்லது புலன்களால் மகிழ்ச்சி பெறுகின்றான் என்று டைனர் சுக் என்பவர் 1997ஆம் ஆண்டு கூறினார். நாம் மகிழ்ச்சி என்பதை 2 வகைகளில் பார்க்கிறோம். தன் மகிழ்ச்சி, புற மகிழ்ச்சி. தானே என்னை விடை போட்டுக் கொள்கின்றேன், நான் மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றேன், செல்ஃப் கண்டென்ட் இருக்கின்றேன் என்பதை பார்ப்பது. புற மகிழ்ச்சி என்பது பொருளாதாரத்தில் வீடு, நல்ல என்னுடைய கார் இருப்பது, இதுபோல் இருப்பதுதான் புற மகிழ்ச்சி. எப்படி காண்கின்றோம் என்றால் பிறப்பு இறப்பு விகிதம் நாம் அளவீடு பார்க்கிறோம். முன்னாடி எவ்வளவு பேர் இறந்தார்கள், எவ்வளவு பேர் பிறந்தார்கள், இப்பொழுது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதுதான்
பிறப்பிறப்பு விகிதம், இது புற மகிழ்ச்சியில் பார்க்கின்றோம். ஆகவே இவையில் கல்வியை பூத்துகின்றோம், உணவு கொடுக்கின்றோம். இவ்வாறாக பார்த்து பல வகையில் நாம் முடித்துக் கொள்கின்றோம். ஆகவே பாடம் 1, 2 உடல் நலத்தை பற்றி மிக விரிவாக நாம் பார்த்தோம். அடுத்த பாடத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம் மாணவர்களே.